ராஜேஷ் அவர்கள் இறந்து சரியா 1 வாரம் ஆகப்போற இந்த ஒரு நிலையில, அவரோட வீட்டுக்கு அட்டை பெட்டி ஒண்ணு வந்திருக்கு அப்படின்னும், அத திறந்து பார்த்தா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அப்படி அந்த அட்டை பெட்டியில என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ராஜேஷ் அவர்கள் மே 29ஆம் தேதி மூச்சு திணறல் காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அவரோட மறைவுக்கு பின் தொடர்ந்து நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில சமீபத்துல அவரோட வீட்டுக்கு அட்டை பெட்டி ஒண்ணு வந்திருக்காமா. அந்த ஒரு அட்டை பெட்டியை திறந்து பார்க்கும்போது அதுல ஆளுயர ஃபோட்டோ ஒன்று இருந்திருக்கு. இதை பார்த்து அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. இதை யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனாதை ஆசிரமம், குழந்தைகள் காப்பகம் இந்த மாதிரியான ட்ரஸ்ட்ல இருந்தா அந்த ஒரு ஃபோட்டோ வந்திருக்கு. என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அதாவது ராஜேஷ் சார் உயிரோட இருக்கும்போது அவர் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அவரோட கல்யாண நாள், அவரோட பிறந்த நாள், அவங்க மனைவியோட பிறந்த நாள், அது மட்டும் இல்லாமல் அவங்க குழந்தைங்களோட பிறந்த நாள்னு இந்த மாதிரி அவர் வீட்டில் நடக்கிற எல்லா நல்ல விசேஷங்களோட அப்பையும் குழந்தைகள் காப்பகம், அனாதை இல்லம், இது மட்டும் இல்லாமல் ஒரு சில ட்ரஸ்ட் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்ச இடங்கள்ல எல்லாத்துலேயுமே 3 வேளை சாப்பாடு, அவங்களுக்கு போட்டுக்க துணி, இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏதாவது மருத்துவ செலவு அப்படின்னா உடனடியாக யோசிக்காமல் அந்த ஒரு ஹெல்ப்பை அவர் பண்ணிடுவாராமா. இந்த ஒரு விஷயத்த பல வருஷமாக அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. இந்த ஒரு நிலையில தான் சமீபத்தில் அவர் உடல்நல குறைவு காரணமாக இறந்து போயிருக்காரு. இதனால அந்த ஒரு அனாதை ஆசிரமம், குழந்தைகள் காப்பகம் இந்த மாதிரியான ட்ரஸ்ட்ல இருந்து அவரை பார்க்க வரணும் அப்படின்னு நினச்சிருந்திருக்காங்க. பட் அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட செலிபிரிட்டி வந்திருந்தாங்க. ரஜினிகாந்த் சார்லாம் வந்திருந்தாரு. மிகப்பெரிய ஒரு கூட்ட நெரிசல் இருந்துச்சு. போலீஸ் பாதுகாப்புலாம் இருந்துச்சு. அப்பா குழந்தைகள்லாம் வச்சுக்கிட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதாரண விஷயம் கிடையாது. அதனால அவங்க 1 வாரம் கழிச்சு அவங்களோட வீட்டுக்கு இந்த ஒரு பரிசு அனுப்பி வச்சிருக்காங்க. சார் உயிரோட இருக்கும்போது எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அவரோட ஆத்மா கண்டிப்பா சாந்தி அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜையும் கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோல அவரோட ஃபோட்டோ, அது மட்டும் இல்லாம அவர் ஆசிரமத்தில் இருக்கும்போது எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அப்படின்னு அது எல்லாமே கொலாஜ் பண்ணி இருந்திருக்கு. இதை பார்த்து ராஜேஷ் அவர்களோட ஃபேமிலி ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளிவந்து ரொம்பவே வைரலாக போகுது. நிறைய பேர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்காருன்னு தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் விஜய் அவர்களோட கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட படப்பிடிப்பு முடிவடைஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸையும் அதே நேரம் ஒரு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. வினோத் அவர்களோட இயக்கத்தில் விஜய் அவர்களோட கடைசி படம் தான் ஜனநாயகன். இந்த ஒரு படத்துல ஏகப்பட்ட திரை நட்சத்திரங்கள் இருக்காங்க. இந்த படம் தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. சமீபத்தில் விஜய் சாரோட போர்ஷன் முடிஞ்சிருச்சுன்னாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான காட்சிகள் இருக்கவும் படப்பிடிப்பு தொடர்ந்து போய்கிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில நேற்று இந்த படத்தோட படப்பிடிப்பு முழுமையா நிறைவடைஞ்சிருச்சு. விஜய் சார் ஒட்டுமொத்த படக்குழுக்கும் அசைவ விருந்து கொடுத்து அசத்திருக்காராமா. மேலும் இந்த படம் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக தயாராயிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. விஜய் சார் இந்த ஒரு படத்துக்கு அப்புறம் முழு நேர அரசியலில் ஈடுபட போறாரு அப்படின்னும், இதுக்கப்புறம் எந்த ஒரு படத்திலையும் நடிக்க போறது இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் கண்டிப்பா தளபதியோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.